நம்ம வரக்கூடிய வியாதிகள் சில கண்டிஷன்ஸ்லாம் சில இதெல்லாம் சொல்கிற மாதிரி இருக்கும், சில இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அந்த வகையில் ஒரு சில நாளைக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன், கிரௌண்டில் திடீர்னு வாக்கிங் வந்தப்பல அவரோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன மாப்பிள்ள திடீர்னு வாக்கிங் வந்திருக்கு அப்படின்னோடனே, மாப்பிள்ள எனக்கு சுகர் வந்துருச்சு அதான் வாக்கிங் வந்திருக்கேன்றதை பெருமையாக சொல்கிறாரு. சில இதெல்லாம் சொல்ல முடியாத அளவு இருக்கும். அந்த வகையில் கட்டு, அதாவது குடலை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டிபேஷனு, ஆனல் ஃபிஷரு, ஹெமராய்டு, அதாவது பைல்ஸ், அல்சரேட்டிவ் கொலாட்டிஸ், ஐபிஎஸ், ஐபிடின்னு இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஜெனட்டிக்ஸ், ஸ்ட்ரெஸ் இந்த மாதிரி சொல்லலாம். இதில் வந்து மெயினாக சொல்லணும் அப்படின்னா ஃபைபர், அதாவது நார்ச்சத்து உள்ள பொருள் வந்து எடுக்காது தான். இந்த நோய்க்கு உண்டான ட்ரீட்மெண்ட்ன்றது ரெண்டாவது பார்ப்போம். இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவே நமக்கு ஒரு பெரிய ட்ராமாவை உண்டு பண்ணும். கையில் அடிபட்டுருக்கு அப்படின்னா நம்ம கையை போய் காட்டிடுவோம். இப்போ காய்ச்சல் தலைவலி அப்படின்னா நம்ம காட்டிடுவோம். இப்போ பின்னாடி அதாவது ஆனலில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா அதை காட்டுறதுக்கு எவ்வளோ சங்கடப்பட்டுக்கிட்டு அதை முத்த விட்டுட்டு தான் நம்ம போகவே செய்கிறோம். இதில் வந்து சிக்மாடோஸ்கோபி, கொலோனோஸ்கோபின்னு 2 இருக்குது. பின்னாடி வெளியே டியூப் கொடுத்து கேமரா கொடுத்து அதில் என்ன குடலில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வெளியில் வர்றது. இந்த ப்ராசஸே வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கூச்சப்படுற ஆளாக இருந்தாங்க அப்படின்னா அதுவே ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். ஸோ இதனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் நம்ம ப்ரொமோட் பண்ணி அதை சாப்பிட்றோமோ அதே அளவுக்கு ஃபைபரையும் சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து அதை தவிர்க்கலாம். இப்போ நம்ம வந்து படத்துலையும் ஒரு காமெடியிலலாம் நம்ம அசால்ட்டாக பார்ப்போம், வெஜ்ஜிடாவேன் அப்படின்னு அப்படியே காமெடியாக பார்ப்போம். அதெல்லாம் தவிர்க்கணும். இப்போ நம்ம எல்லோரும் ட்ரீட்டுன்னு போய் சாப்பிட்றோம் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிற நான்வெஜ் ஐட்டம்லாம் ஃபுல்லாக விட்டு சாப்பிட்டுட்டு கடைசியாக வந்து ஒரே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு காலையிலேருந்து நைட்டு வரையும் வந்து ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிட்டுட்டு பேக்கரி ஐட்டமாக சாப்பிட்டுட்டு ஒரே ஒரு வாழைப்பழத்தில் இது எல்லாமே வெளியில் வந்துடணும்னா எப்படி வரும்? எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமோ அந்தளவுக்கு ஃபைபரும் எடுத்துக்கோங்க. எப்பா என்னை சுற்றி இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தில் நான் இது ஃபைபர் எடுத்துங்கன்னு அனுபவத்தில் சொன்னேன். இதில் ஏதாச்சும் குறை கொண்டு வச்சு கண்டென்ட்டாக போட்டுறாதீப்பா. சிவனாண்டி எப்பா சிவனாண்டி, என் மகன் கையில மச்சம் இருக்கு, அதுக்காக என் மகன் தான் எடுத்துருப்பான்னு நினைச்சிடாதீங்க.